அனைவருக்கும் வணக்கம். இந்த கார்த்திகை மாதத்திலே வருகின்ற கால பைரவ அஷ்டமி, அஷ்டமிகளிலே இது மிக உயர்ந்த அஷ்டமியாக கருதப்படுகிறது. இது கால பைரவருக்கு மிக உகந்த நாள். இந்த கால பைரவரானவர் சிவபெருமானுடைய அம்சம். நம்ம காலபைரவருக்காக நான் அவருடைய அருளினாலே 2012ஆம் ஆண்டு அடியேன் காலபைரவருக்காக ஒரு பாடல் இயற்றினேன். அந்த பாடலை இப்பொழுது அடியேன் பாடுகின்றேன். தேவலோக நாயகா மகா கால பைரவா, தேவலோக நாயகா மகா கால பைரவா, அஷ்டமி நாளிலே அருள் புரிவோனே, என் கஷ்டங்களை போக்கி துணை வருவானே. வட திருவானைக்காயன வழங்கும் செம்பாக்கத்திலே, வட திருவானைக்காயன வழங்கும் செம்பாக்கத்திலே, உன் தனித்தலமும் விளங்குதையா ஊரின் மத்தியிலே, உன் தனித்தலமும் விளங்குதையா ஊரின் மத்தியிலே. வடமாலை பிரியோனே பைரவமூர்த்தி, வடமாலை பிரியோனே பைரவமூர்த்தி, என்னை வளமாக வாழ வைத்து அருளிடு கீர்த்தி, என்னை வளமாக வாழ வைத்து அருளிடு கீர்த்தி. நள்ளிரவு பூஜையிலே நம்மை காக்கின்றான், நள்ளிரவு பூஜையிலே நம்மை காக்கின்றான், நம்மை நாடி வந்த துன்பத்தையே நின்று போக்கின்றான், நம்மை நாடி வந்த துன்பத்தையே நின்று போக்கின்றான். அன்பாய் உருகி வந்தால் அருளை பொழிகின்றான், அன்பாய் உருகி வந்தால் அருளை பொழிகின்றான், அவன் அடியவர்க்கு அருகில் நின்று பலனை தருகின்றான், அவன் அடியவர்க்கு அருகில் நின்று பலனை தருகின்றான். தேவலோக நாயகா மகா கால பைரவா, தேவலோக நாயகா மகா கால பைரவா, அஷ்டமி நாளிலே அருள் புரிவோனே, என் கஷ்டங்களை போக்கி துணை வருவானே. ஓம் கால பைரவா மகா கால பைரவா, ஓம் கால பைரவா மகா கால பைரவா, ஓம் கால பைரவா, ஓம் மகா கால பைரவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் பைரவ பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, அடியேன் சொற்பொழிவாளனாகிய காரணம் பைரவரால் தான். என்னுடைய முதல் சொற்பொழிவு அரங்கேற்றம் இந்த பைரவ பெருமானுடைய சந்நிதியில் தான் நடைபெற்றது. அப்படிப்பட்ட பைரவ பெருமானுடைய திருவடிகளை வணங்கி அவருடைய அருட்கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.